Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question பார்க்கலாம். Single element in a sorted array. You are given a sorted array consisting of only integers where every element appears exactly twice except for one element which appears exactly once. Return the single element that appears only once. Your solution must run in order of log n time and order of one space. Right? So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அரேல பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து 2 times appear ஆகுது எக்ஸப்ட் ஒன் எலிமெண்ட். அந்த ஒன் எலிமெண்ட் எந்த எலிமெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதுதான் கொஷின். அண்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் கொஷின். அண்ட் டு பி ஃப்ரேங்க், நான் இந்த கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஐ ட்ரை ஃபார் 4-5 times, ரன் டைம் எரர் வந்துச்சு அண்ட் தென் ஐ காட் த ரைட் ஆன்சர். அண்ட் ஸோ இட்ஸ் அ குவைட் ட்ரிக்கி கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். ரைட்? ஸோ நம்ம சொல்யூஷன் ஆர்டர் ஆஃப் லாகின்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ கொஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலிமெண்ட் என்ன சார்ட்டட் அரேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதாவது நேத்தோட வீடியோ, ஐ மீன் எஸ்டர்டேஸ் வீடியோ, நேற்று வீடியோவில் வந்து சர்ச் இன்சர்ட் பொசிஷனும் ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சேம் பைனரி சர்ச் தான் அப்ளை பண்ணோம். பிகாஸ் 2 கேஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த அரே ஷார்ட்டடாக இருந்துச்சு அண்ட் ஆர்டர் ஆஃப் லாக் எண்டில் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சேம் இன்றைக்குமே வந்து அதே பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர் ஆஃப் லாகின்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் லாகின் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஸ் வெல் அஸ் நம்மளோட அரே வந்து ஷார்ட்டடாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 கேஸ் போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு இருந்தாலே வந்து யூ கேன் சே தட் யூ ஷுட் சால்வ் இன் பைனரி சர்ச். ரைட்? ஸோ இந்த கொஷனுக்குமே நம்ம வந்து பைனரி சர்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பைனரி சர்ச்சே பார்த்தீங்கன்னா வி மாடிஃபை அக்கார்டிங் டு அவர் லாஜிக். பைனரி சர்ச் டெம்ப்ளேட் அந்த சேம் டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1 1 2 3 3 4 4 8 8 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரே ஒரு டைம் அக்கர் ஆகுது. ஸோ அதனால் வந்து வி ஆர் ரிட்டர்னிங் 2. ரைட்? ஸோ இந்த கொஷின் சப்போஸ் வந்து உங்களுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தோணும்? ஃபஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் மேப்ஸ். ரைட்? யூ கேன் யூஸ் மேப்ஸ். map is a data structure, right? Map is a container basically. So map யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணலாம். அதாவது எத்தனை தாட்டி இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் அக்கராக இருக்குன்னு. ஸோ எந்த எலிமெண்ட் வந்து ஒரு டைம் அக்கராக இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் தென் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா, இந்த கொஸ்டினில் ஆர்டர் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகிடும். ரைட்? ஸோ மேப் யூஸ் பண்ணால் உங்களோட ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகிடும். ஸோ அதனால் யூ கான்ட் யூஸ் மேப்ஸ். ஸோ இது ஒரு சொல்யூஷன் யூ கேன் சே. And second solution what you can say is XOR operation. So XOR operation பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இட்ஸ் லைக் 0 1, இது வந்து 0 1 is 1 and 1 1 0 0 இந்த மாதிரி சேம் எலிமெண்ட் சேம் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் 0. ரைட்? ஸோ சேம் நம்பர்ஸ்க்கு வந்து 0. ஃபைன். ஸோ இதுதான் XOR ஆப்ரேஷன். ஸோ இந்த XOR ஆப்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஈச் அட்ஜஸ்டன் எலிமெண்ட்ஸ் பண்ணிட்டு வருவீங்க. இந்த அரேல இருக்கிற ஈச் அட்ஜஸ்டன் எலிமெண்ட்ஸ், அதாவது 1 1 2 3 இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஈச் அட்ஜஸ்டன் எலிமெண்ட்ஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அட்ஜஸ்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் வந்து 0ன்னு வரும். எப்போ வந்து உங்கள் ஆன்சர் வந்து 1ன்னு வருதோ யூ கேன் ஃபைண்ட் தட் தெர் இஸ் சம் எலிமெண்ட் விச் ஆஸ் அக்கர்ட் ஒன்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது ஒரு அப்ரோச். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, சப்போஸ் உங்களோட அந்த சிங்கிள் எலிமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளோட அரேல வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக அப்பேர் ஆச்சுன்னா அந்த சிங்கிள் எலிமெண்ட், ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இட் இன்க்ரீசஸ். லைக் உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகிடும். ஸோ அதனால யூ கான்ட் சால்வ் திஸ் கொஷன் யூஸிங் திஸ் அப்ரோச் ஆல்சோ. பிகாஸ் நம்ம சொல்யூஷன் வந்து ஆர்டர் ஆஃப் லாகின்ல சால்வ் பண்ணணும். நம்ம சொல்யூஷன் வந்து ஆர்டர் ஆஃப் லாகின்ல ஒர்க் ஆகணும். ரைட்? ஸோ அதனால வி ஷுட் யூஸ் பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டு ஃபைண்ட் சம் பேட்டர்ன்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் திங்கிங் ரியலி ஹார்ட். அண்ட் அப்புறம் எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுது. ஸோ அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ பாருங்கள். ஸோ 1 1 2 3 3 4 4 8 8 இருக்கா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி கேன் ரைட் த இண்டைசஸ். ஸோ 0 1 அரே வந்து எப்பயுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்? 4 3 4 5. ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 1 இருக்கா. 1 1 இருக்கும்போது 1 1 இருக்கும்போது யூ கேன் சே தட் இந்த 0th பொசிஷன்
அதாவது 0th பொசிஷன். 0ங்கிறதுனா ஈவன் நம்பர். ஸோ இந்த ஈவன் இண்டைசஸில் ஈவன் இண்டைஸாக இருந்தால் அந்த ஈவன் ப்ளஸ் 1, அதாவது இந்த ஈவன் இண்டைஸாக இருந்தால் இதோட நெக்ஸ்ட் இண்டைஸுமே வந்து சேம் எலிமெண்ட்டாக இருக்கணும், ரைட்? சேம் எலிமெண்ட்டாக இருக்கணும். திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். ஐ மீன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. 1 இங்கேயுமே 1 இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் வந்து இந்த ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வந்துருச்சு. சிங்கிள் எலிமெண்ட் வரதுனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரே சேஞ்ச் ஆகுது, ரைட்டு? ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம், ஈவன் எலிமெண்ட் வந்தாலே, ஈவன் இண்டைஸ் வந்தாலே அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சேம் எலிமெண்ட்டாக இருக்கணும், ரைட்டு? ஆனால் இப்போ பாருங்கள், ஆஃப்டர் திஸ் சிங்கிள் எலிமெண்ட் இந்த 2 வந்து ஒரே ஒரு டைம் தான் அப்பியர் ஆகுது, நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் இண்டைஸ் பாருங்கள், ஈவன் இண்டெக்ஸ் அனுப்புறமா சேம் எலிமெண்ட் அப்பியர் ஆக மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் பேட்டர்ன் தட் யூ ஷுட் நோட். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் 1 1 2 2 3 3, ரைட்? ஸோ இப்படி இருக்கு. ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணலாம், 3 4 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஈவன் இண்டெக்ஸ். ஸோ ஈவன் இண்டெக்ஸுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும். அதாவது இந்த ப்ராப்ளம்ல சொல்கிறேன், ஈவன் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும். அதே சப்போஸ் ஆட் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா, ஆட் இண்டெக்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் 1னா ஆட் இண்டெக்ஸ். ஸோ ஆட் இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் எலிமெண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை யூ கேன் அப்சர்வ் ஹியர் ஆல்சோ. ஸோ 2ங்கிறது ஒரு ஈவன் இண்டெக்ஸோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது, 2 2 இருக்குது. அதே மாதிரி 3ங்கிறது ஒரு ஆட் இண்டெக்ஸ். ஸோ ஆட் இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ சேம் இது அப்படியே இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. சப்போஸ் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? சிங்கிள் எலிமெண்ட் அண்ட் தென் 5 5 சிங்கிள் எலிமெண்ட் வருது, 4ங்கிறது சிங்கிள் எலிமெண்ட். ஸோ இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் அசைன் பண்ணலாம். ஸோ 6 7 8, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we can say that சப்போஸ் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வந்துருச்சுனாலே we can say that அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ வந்து ஈவன் இண்டெக்ஸ் பாருங்க, ஈவன் இண்டெக்ஸோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் சப்போஸ் 6 6 இருந்துச்சுன்னா, ரைட்? யா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ஈவன் இண்டெக்ஸ் பாருங்க, ஈவன் இண்டெக்ஸ் வந்து 8. ஸோ இந்த 8ஓட நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க சேமாக இருக்கா? இங்கே 5 இருக்கு, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ 5 5 இல்லை, ஸோ அதனால சேமாக இல்லை. ஸோ யூ கேன் சே தட் ஆர்டர் இஸ் சேஞ்சிங். அதே மாதிரி ஆட் இண்டெக்ஸ் பாருங்க, ஆட் இண்டெக்ஸ் வந்து இங்கே 9, ரைட்? ஸோ ஆட் இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் பாருங்க, ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து 5. ஸோ 5 and 6 தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ வி கேன் சே தட் இப்போ ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வந்துட்டாலே இந்த ஒரு ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிறத வச்சு வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேட்டர்ன் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ வாட் வி கேன் டூ இஸ், சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலைன்னா, ரைட்? ஸோ நம்ம செக் பண்ணுவோம் இந்த பேட்டர்னை, பைனரி சர்ச்சில் இந்த பேட்டர்ன் செக் பண்ணுவோம். ஆட் இண்டெக்ஸ், ஈவன் இண்டெக்ஸ். ஈவன் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அண்ட் ஈவன் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆட் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் எலிமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஆர்டர் ஃபாலோ ஆச்சுன்னா we can just move ahead, right? நம்ம ஸ்டார்டிங்னு ஒரு பாயிண்டர் வைப்போம் எப்பயுமே பைனரி சர்ச்சில். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டர் சும்மா we can move this to mid plus 1, right? mid plus 1 we can just move ahead. Suppose இந்த pattern, இந்த particular pattern வந்து if this is not true, அப்படி இருக்கும் போது we can shrink the ending index. ending index என்ன ஆகும்னா mid minus 1 கொண்டு வந்துடலாம், right? So basically we are shrinking the array. ஸோ இதோட இன்ஃபரன்ஸ் என்னன்னா, இன்ஃபரன்ஸ் பேசிக்காக என்னன்னா இங்கே வந்து 4 வருது, ரைட்டு? ஸோ இது வந்து ஒரு ஐ மீன் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆனப்புறம், அதாவது இந்த ஒரு பாயிண்ட் ஆனப்புறம் நம்மளோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ நம்மளோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதுனாலே we can say that நம்மளோட ஆன்சர் வந்து இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் ஹியர். அதாவது we have to shrink the array, ரைட்? அதனால we are shrinking the end pointer shrink பண்ணி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் அரேல நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதுதான் ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதை இப்போ கோடாக பார்க்கலாம். கோடாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு we can ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு ஒரு பாயிண்டர் ஸ்லோ ஹைன்னு வச்சுக்கலாம், ரைட்? end low
is equal to 0, int height is equal to nums dot size minus 1. Fine. Next one, we can have a while loop. While low is less than or equal to high. So எப்பயுமே பைனரி சர்ச் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஸோ பைனரி சர்ச் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸில் பைனரி சர்ச் பற்றி ஒரு ப்ரீஃப் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாம். பிஃபோர் கண்டிஷன் நம்ம மிட் எலிமெண்ட்டை we have to find the middle element. Mid is nothing but low plus high minus low by 2. So நான் எதுக்கு low plus high by 2 எழுதலைன்னா low plus high by 2 நாங்கள் எழுதலை, பிகாஸ் low plus high by 2 எழுதுனா சம்டைம்ஸ் இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபார்மை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன். இஃப் if nums of mid is not equal to nums of mid plus 1, right? And nums of mid is not equal to nums of mid minus 1. So basically இது என்ன கண்டிஷன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம மிடில் எலிமெண்ட் இங்கே பாயிண்ட் ஆச்சுன்னா, ஸோ நம்ஸ் ஆஃப் மிட் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது இது, அதே நம்ஸ் ஆஃப் மிட் ப்ளஸ் ஒன்னுங்கிறது இது. சப்போஸ் இந்த மிடில் எலிமெண்ட் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3, as well as 2 is not equal to the previous element 1. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we have actually found the single element. ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், அதை ரிட்டர்ன் nums of mid, right? And else if for condition இருக்கு, better we can write if, right? If so it's actually a continuation of if condition, so another else if is better. So else if nums of mid is not equal to nums of mid plus 1, right? Nums of mid plus 1, just a second. So in the else if condition நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா odd index even index first செக் பண்ண போறோம், right? So suppose நம்மளோட index even index இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we are going to check the next element and nums of mid is equal to nums of mid plus 1. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது நான் என்ன சொன்னேன், ஈவன் இண்டெக்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணுவோம், ரைட்? ஈவன் இண்டெக்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணுவோம். அதே ஆட் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா we are going to check the previous index, right? Suppose இது ஈவன் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் இஃப் இட் இஸ் a odd index என்ன கண்டிஷன், mid mod 2, mid element mod 2 is equal to 1 and nums of mid is equal to nums of mid minus 1. so இப்படி இருந்துச்சுன்னா nums of mid minus 1, right? So இப்படி இருந்துச்சுன்னா we can say, so it's actually ஒரு right, all right. so இங்க ஒரு bracket ஆட் பண்ணிக்கிறேன், yeah. so yeah, so இந்த கண்டிஷன் என்ன செக் பண்றேன்னா, சப்போஸ் நம்மளோட எலிமெண்ட் ஈவனாக இருந்து, அதாவது மிடில் பாயிண்டர் ஈவனாக இருந்து, மிடில்ங்கிறது ஆக்சுவலி இண்டெக்ஸ், ரைட்? ஸோ அந்த இண்டெக்ஸ் ஈவனாக இருந்து, அண்ட் தட்
particular current element, that particular middle element is equal to mid plus 1. அதாவது நான் என்ன சொன்னேன்னா இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணோம். சப்போஸ் ஈவன் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா ஈவனுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுமே வந்து சேமாக இருக்கும். அதே ஆட் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் எலிமெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்படி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can just increment low is equal to mid plus 1. அதாவது we are just moving forward, right? else condition, else another, elseனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதாவது this condition is false. else நம்ம என்ன பண்ணலாம்னா we can just say high, அதாவது அந்த லாஸ்ட் high pointer is equal to mid minus 1. You are shrinking the array. Fine. So it's as simple as that. And finally வந்து we can இப்போ சப்போஸ் நம்ம அரேலேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு ஒரு எட்ஜ் கேஸ் நம்ம எழுதணும். ஸோ if nums dot size equal to 1, we can just return nums of 0. Fine, ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா. And finally we can suppose எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா we can return -1. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் நான் என்ன லாஜிக் உங்களுக்கு சொன்னனோ அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, there is some runtime error. ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். if nums of mid is not equal to nums of mid plus 1 and nums of mid is not equal to nums of mid minus 1, so nums of mid return பண்ணுறோம். else if mid and nums of mid plus 1 is equal to mid plus 1, or mid is equal to mid mod 2 equal to 1 and everything is right. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ரைட், ஸோ இந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட் வி ஹவ் ஜஸ்ட் டன் இஸ், சப்போஸ் நம்ம பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா வி ஆர் ஜஸ்ட் இன்க்ரிமெண்டிங் திஸ் ஸ்டார்டிங் பாயிண்டர், அதாவது லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. சப்போஸ் நம்ம பேட்டர்ன் ஃபாலோ ஆகலைன்னா வி ஆர் ஜஸ்ட் ஷ்ரிங்கிங் இட், ரைட்? ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒன்று எட்ஜ் கேசஸ் இருக்குது. ஸோ எட்ஜ் கேசஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜ் கேஸ் என்னன்னா, சப்போஸ் நம்மளோட அந்த சிங்கிள் எலிமெண்ட் வந்து இங்கே இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குதுன்னா, ரைட்? சப்போஸ் நம்ம சிங்கிள் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து எட்ஜ் கேஸ் ஆகும். பிகாஸ் நமக்கு ரன் டைம் ஏதாவது வரும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஆர் செக்கிங் மிட் ப்ளஸ் 1 அண்ட் மிட் மைனஸ் 1. ஸோ இந்த கண்டிஷனில் மிட் மைனஸ் 1 ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும். மிட் -1 வந்து -1 ஆகிடும். ஸோ அதனால வி வில் கெட் அ ரன் டைம் எரர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்டிஷனையும் வி கேன் sort it out. So if mid is equal to 0 and nums of mid plus 1 is not equal to nums of mid, right? அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து if that is the single element, so அப்படி இருந்துச்சுன்னா we can return the nums of mid, right? ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் நம்மளோட சப்போஸ் நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட், ரைட்? ஸோ சப்போஸ் நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் 1 1 2 2 and then நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் வந்து சப்போஸ் நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ எட்ஜ் கேஸ். பிகாஸ் நம்ம எழுதின கோடில் பார்த்தீங்கன்னா மிட் ப்ளஸ் 1, அதாவது மிட் வந்து லாஸ்ட்டை பாயிண்ட் பண்ணும். மிட் ப்ளஸ் 1ங்கிறது அவுட் ஆஃப் பவுண்ட் கேஸ் ஆகிடும். ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் அதையும் இப்போ ஹேண்டில் பண்ணிடலாம். if mid is equal to nums dot size -1 and nums of mid -1 is not equal to nums of mid, right?
இது வந்து ஒரு edge case, return nums of mid. So this is one edge case. So finally everything is fine actually. So நம்ம கோட் வந்து ரன் ஆகணும் இப்போ. மேபி இந்த ப்ராக்கெட்ஸில் பிரச்சனையாக இருக்குமோ என்னமோ, ரைட்? ஸ்டார்டிங் எண்டிங் கரெக்டாக இருக்குது, மிட் ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது, ரைட்? there was some mistake with the brackets நினைக்கிறேன். இந்த brackets போடும்போது you should be very careful. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா we have solved the problem almost. பட் இப்போ சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get a runtime error, right? I mean சப்போஸ் இந்த ஒரு கேஸ் போடலினா, சப்போஸ் nums dot size equal to 1. ஸோ இந்த ஒரு கேஸ் பண்ணிங்கன்னா ரன் டைம் ஏதாவது வரும். அண்ட் தென் இந்த கண்டிஷன் பார்த்தீங்க தெரியுமா, இப்போது சப்போஸ் மிடில் எலிமெண்ட் equal to 0, அதாவது மிடில் எலிமெண்ட் வந்து நம்மளோட நம்மளோட சிங்கிள் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கண்டிஷன் இங்கே சிங்கிள் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து we have handled that edge case here. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் எலிமெண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்குமே we have handled the edge case. ஃபைன். ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி ஒரு சம்மரி சொல்லணும்னா, வாட் we are doing is, நம்ம அந்த பேட்டர்னை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இனிஷியலி. என்ன பேட்டர்னா, சப்போஸ் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ஈவன் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சேமாக இருக்கணும். சப்போஸ் ஆட் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் சேமாக இருக்கணும். சப்போஸ் சேமாக இருந்துச்சுன்னா வாட் we can do is, we can just move the starting pointer, அதாவது low pointer to the mid plus 1, because we know that our answer lies somewhere here. அதாவது mid plus 1க்கு அப்புறம் இருக்குது, இந்த ஒரு இதில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா we are shrinking the array from the end. அதாவது ஹைலேருந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுறோம், இப்படி நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுறோம், ரைட்? shrinking this way. சப்போஸ் பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா we are shrinking this way. ஃபைன். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் as simple as that. நம்மளோட நார்மல் பைனரி சர்ச்சில் வந்து நம்ம we are searching for a target. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா we are checking if the particular middle element is if that particular middle element is a single element or not. அந்த கண்டிஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ரைட்? ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. அண்ட் ஆல்சோ லைக் faster than 99.39% of C++ online submissions. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஐ காட் 3 runtime errors பிகாஸ் நான் இந்த பவுண்டரி கேஸ் வந்து ஐ டென்ட் ஹேண்டில், ரைட்? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அண்ட் தென் இந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. சப்போஸ் நம்ம அரேயில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா we can just return that element. Fine. And before finishing this video, உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து I will write the comments. ஸோ ஃபஸ்ட் வந்து இது என்னது, இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் செக் பண்ணுறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் எலிமெண்ட். அண்ட் இது வந்து என்னது, we are checking for a single element. இந்த ஒரு கண்டிஷன் சிங்கிள் எலிமெண்ட். அண்ட் இந்த else if கண்டிஷன் வந்து ஆட் ஈவன் இண்டெக்ஸ் செக் பண்ணுறோம். ஆட் ஈவன் இண்டெக்ஸ். ஃபைன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஆல்தோ இட்ஸ் குவைட் ட்ரிக்கி, இட்ஸ் சால்வபிள் தான் சொல்லுவேன். பிகாஸ் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா உங்களாலையும் சால்வ் பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. கோடிங் டியூட்டோரியல் சீரீஸில் ஆல்ரெடி நம்ம 80+ வீடியோஸ் இருக்குது. அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸுக்கு நம்ம சேனலில் தமிழில் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஸோ மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.